Hello friends, வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. வெல்கம் டு ட்ரிபிள் எம் சேனல் மணி மார்க்கெட் மில்லியனர். இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கினுடைய FPO பத்தி. வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போலாம். எஸ் பேங்க் அப்படிங்கிறது ஒரு தனியார் வங்கி. 2003ஆம் ஆண்டு இந்த வங்கி துவங்கப்பட்டது. இந்த வங்கி துவங்கியதில் இருந்து ரொம்ப வேகமாக வளர்ந்து பல லாபங்களை ஈட்டி கொடுத்தது. இந்த வங்கிக்கு 1000க்கும் மேற்பட்ட கிளைகளும் 1400க்கும் மேற்பட்ட ATM மையங்களும் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய வங்கி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த வங்கி ஒரு 6 மாத காலத்திற்கு முன்னாடி ஒரு பெரிய நிதி சிக்கல்ல மாட்டிக்கிச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே நியூஸ்ல பார்த்துருப்போம். அதை பத்தி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எஸ் வங்கியில் நடந்தது என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ ஒரு தடவை பாருங்க. இந்த வங்கி கடனை பெரிய அளவில் வெளியில கொடுத்து வார கடன் லிஸ்ட்ல மாட்டிக்கிச்சு. அதனால இவர்கள் இந்த கடந்த 6 மாத காலமா ஒரு பெரிய நிதி சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கம் சில ஸ்டெப்புகள்லாம் எடுத்து இந்த வங்கியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு முயற்சி தான் இந்த எஸ் வங்கியினுடைய FPO. FPO அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்தர் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவாங்க. IPO கேள்விப்பட்டிருப்போம், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிங்கிறது பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படாத ஒரு நிறுவனம் புதுசாக பங்குச்சந்தைக்குள்ள வர்றதுக்கு வெளியிடக்கூடியது பேர் தான் IPO. FPO அப்படிங்கிறது ஏற்கனவே பங்குச்சந்தையில் பட்டியலிட்டு வர்த்தகமாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தன்னுடைய நிதி தேவைக்காக மறுபடி புது ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபர்தர் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. எஸ் வங்கி ஏற்கனவே பங்குச்சந்தையில் பட்டியலிட்டு வர்த்தகமாயிட்டு இருக்கு. போன வாரத்தில் அதனுடைய மதிப்பு 25 ரூபாயிலிருந்து 26 ரூபாய் அளவுக்கு வர்த்தகமாயிட்டு இருக்கு. இந்த வங்கி தன்னுடைய எதிர்கால செலவுக்காகவும் கடன் அடைக்கிறதுக்காகவும் இப்போ இந்த FPO ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த FPO-னுடைய அளவு பார்த்தீங்கன்னா சுமார் 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கை இவங்க வெளியிட போகிறாங்க. இந்த FPO-ல 200 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறவர்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடியதை வந்து பெரிய நிறுவனங்களுக்கும் நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் அவங்க பிரித்து வழங்க போகிறாங்க. இந்த IPO-வினுடைய முகமதிப்பு 2 ரூபாய். அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இப்போ ஒரு டேபிள் காட்டி சொல்ல போகிறேன், பாருங்கள். இந்த டேபிளில் உங்களுக்கு தெரியறது வந்து FPO-வோட டீட்டெயில்ஸு. ஜூலை மாதம் 15ஆம் தேதி ஆரம்பித்து ஜூலை 17 வரைக்கும் அப்ளிகேஷன் நம்ம போடலாம். இதனுடைய சைஸ் FPO-வோட சைஸ் வந்து 15,000 கோடி. ஒரு பங்கினுடைய முகமதிப்பு வந்து 2 ரூபாய் அளவுக்கு இவங்க வெளியிடுறாங்க. IPO-வினுடைய ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 12 ரூபாயிலிருந்து 13 ரூபாய்க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எஸ் பேங்க் எம்ப்ளாயிக்கு 1 ரூபாய் தள்ளுபடி இருக்குது. ஒரு லாட்டுக்கு 1000 ஷேர் லாட்டு வழியாக தான் நம்ம முதலீடு பண்ண முடியும். ஒரு லாட்டினுடைய மதிப்பு 1000 ஷேர். இந்த FPO ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷனுக்கு ஓப்பனில் இருக்கும். ஜூலை 22ஆம் தேதி இவங்க வந்து அலாட் பண்ண ஆரம்பிப்பாங்க. யார் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு ஜூலை 23ஆம் தேதி பணம் திருப்பி வந்துடும். யாருக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கோ அவங்களுடைய டிமேட் கணக்குக்கு ஜூலை 24ஆம் தேதி பங்குகள் கிரெடிட் ஆயிரும். IPO வந்து பங்குச்சந்தையில் ஜூலை 27ஆம் தேதி லிஸ்டிங் ஆகுது. இந்த FPO-வினுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதற்காக இந்த FPO-வை இந்த எஸ் பேங்க் வெளியிட்டிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3 தேவைகளுக்காக. முதல் தேவையை இந்த வங்கியினுடைய மூலதனத்தை பெருக்கிறது. அவர்கள்கிட்ட இப்போ NPA-வால் மூலதனம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதை பெருக்கிறதுக்காக முதல்ல இதை வெளியிடுறாங்க. ரெண்டாவது இவர்களினுடைய எக்ஸ்பேன்ஷன் அண்ட் க்ரோத்துக்காக. மூன்றாவது இவர்களுடைய கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் பேங்க் சால்வன்சி இவர்கள் சில சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்காங்க, இதிலிருந்து ஓரளவு வெளியில் வர்றதுக்காகவும் இந்த FPO-வை இவங்க வெளியிடுறாங்க. இந்த FPO-வை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா IPO-வுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த FPO-வுக்கு அப்ளை பண்ணணும். ஒன்றா நீங்கள் கணக்கு வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக் புரோக்கர் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா ABSA நிறைய ஏஜென்ட்டுகள் வழங்குறாங்க, அதன் மூலமா நீங்கள் ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இல்லைன்னா நிறைய வங்கிகளை இந்த சேவையை வழங்குது. HDFC வங்கி, ICICI வங்கி, SBI வங்கி இவர்களுடைய வெப்சைட்லேயே இந்த IPO-வுக்கு அப்ளை பண்ணுறதனுடைய லிங்க் இருக்குது. அதில் போய் கூட இந்த FPO-வை நம்ம அப்ளை பண்ணலாம்.
நீங்கள் டிமேட் கணக்கு இல்லை, நீங்கள் புதுசாக இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜெரோதாவில் சுலபமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உடனே இந்த FPOவில் உங்களால் முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் போட்டிருக்கேன். அதன் மூலிமா நீங்கள் இந்த FPOவை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த FPOவை சப்ஸ்கிரைப் பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு கேள்வியாக இருக்கும். நான் சில புள்ளி விவரங்களை உங்களுக்கு ஒரு டேபிள் மூலியமாக காட்டுறேன். இதை பார்க்குறதன் மூலியமா உங்களுக்கே ஒரு தெளிவான விளக்கம் இதில் அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிறது கிடைச்சிரும். இப்போ எஸ் பேங்கினுடைய டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம பார்க்கலாம். அதோட பேலன்ஸ் ஷீட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எஸ் பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டை கிளிக் பண்ணி முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எஸ் பேங்க் வந்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ எவ்வளோ வச்சுருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய விதி பிரகாரம் ஒரு வங்கியும் RBI கிட்ட 9% கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும். இப்போது இந்த எஸ் பேங்க் பாருங்கள் 5 வருஷத்தோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இருக்குது. 2020 வருஷம் 9%. அதாவது எவ்வளவு தேவையோ அவ்வளோ கரெக்டாக வச்சுருக்காங்க. அதுக்கு முந்தைய ஆண்டில் பாருங்கள் 17, 18, 17, 17ன்ட்டு. சாதாரணமாக எல்லா வங்கியும் 12, 13, 15க்கு மேலே தான் வச்சுருப்பாங்க. கரெக்டாக 9 வச்சுருக்காங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதுக்கு எந்த விதமான பணமும் கிடையாது. கரெக்டாக RBI எவ்வளோ மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவர்களுக்கு செலவினத்துக்கு இதிலிருந்து பணம் எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ 9% மேலே எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து FPOவில் இவங்களுடைய 3 பர்பஸ்க்காக FPO இவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னு சொன்னேன். அதில் முக்கியமான ஒன்று அடிக்வசி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இது 9ல் கரெக்டாக இருக்குது. இவங்களுக்கு செலவினத்துக்கு பணம் தேவைப்படுறதால இதை அதிகப்படுத்தி அதிலிருந்து அவங்க பயன்படுத்திக்க முடியும் பணத்தை. ரெண்டாவது NPA, அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட், வாரா கடனினுடைய மதிப்பு பாருங்கள். வருஷத்துக்கு வருஷம் 16ஆம் ஆண்டு, 17ஆம் ஆண்டு, 18ஆம் ஆண்டு, 19, இப்போ 20ஆம் ஆண்டு 7,800 கோடியிலேருந்து 32,000 கோடி. வார கடனுடைய அளவு எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் 4 மடங்குக்கு மேலே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இது சதவிகிதத்தில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதை கவனிச்சிக்கங்க. இப்போது இந்த வங்கி ஒரு பெரிய நிதி சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த 2 எடுத்துக்காட்டே போதுமானது. அது இல்லாமல் வேறு டீட்டெயிலாம் பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கலாம். இந்த நிறுவனத்தினுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போய்க்கலாம். இப்போ வந்து இது 5 வருஷத்துக்கு இருக்குது. மார்ச்லேருந்து 2016லேருந்து 2020 வரைக்கும். இப்போது இவர்களினுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பார்க்கணும்னா நெட் ப்ராஃபிட், வேறு எதுவும் தேவையில்லை. நம்ம நேராக கீழே போயிடலாம். இதில் வந்து நெட் ப்ராஃபிட்னு இருக்கும் பாருங்கள். நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் த இயர் இங்கே பாருங்கள். இந்த டீட்டெயிலை 2016ஆம் ஆண்டுலேருந்து 17 அதிகமாகிருக்கு, 18 அதிகமாகிருக்கு. 18ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தான் இந்த வங்கி நிதி சிக்கலில் மாட்டுச்சு. அப்படியே 4,000 கோடியிலேருந்து 1,700 கோடி ஆச்சு. இப்போ பாருங்கள், போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் -22,000 கோடிக்கு போயிடுச்சு. அப்போது லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, இன்னொன்று வந்து ரேஷியோஸ் பார்க்கலாம். இப்போ இந்த வங்கி வந்து எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு நிறைய ரேஷியோ இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசட், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. நம்ம ஏற்கனவே பங்கை தேர்வு செய்வது எப்படின்ற வீடியோவில் நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் அசட், அவங்க சொத்து மூலயமா அவர்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். -6%. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நெகட்டிவ் நம்பர், நல்ல மதிப்பு கிடையாது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, பங்கின் மூலம் அவர்களுக்கு கிடைத்த வருமானமும் பார்த்திங்கன்னா -75 இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் டு புக் வேல்யூ கொஞ்சம் கீழே வரலாம். வேல்யூவேஷன் ரேஷியோஸ் எல்லாம் பாருங்கள். இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுவும் 2.37லேருந்து 1.30 குறைஞ்சிருச்சு. ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ இதெல்லாம் ஒரு பங்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2.15லேருந்து 1.08 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸும் பார்த்திங்கன்னா வருமானம், இந்த பங்கினுடைய வருமானமும் நெகட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு என்னென்னா இந்த பங்கு ரொம்ப ரொம்ப சிக்கலில் இந்த வங்கி மாட்டிகிட்ருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். இவங்க சிக்கல்லேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் இந்த FPOவை வெளியிடுறாங்க. அதனால் முதலீடு பண்ணும் பொழுது குறைந்த காலத்தில் எந்த லாபமும் தருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. நீண்ட கால முதலீட்டில் ஏதாவது கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் முதலீடு செய்யலாம். வங்கிங்கிறதால இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி மேலே வருன்ற நம்பிக்கை நமக்கு இருந்தது அப்படின்னா இதில் முதலீடு பண்ணலாம். இந்த வீடியோவை பார்க்குறதன் மூலியமாக எஸ் பேங்க் FPOவினுடைய அனைத்து விவரங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க.
இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் போடுறேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதன் மூலியமா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.